வெல்கம் டு அவர் சேனல் கைஸ். ஸோ டுடே நம்ம ஆக்சுவலாக 4th டேயில் இருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்க்கலாம், எதை பற்றின நியூஸ் அண்டு வேர்ட்ஸ் பார்க்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கான நியூஸ் இதுதாங்க. ஆக்சுவல் டைட்டில் தமிழ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் டிமாண்ட்ஸ் 3-day பேன் ஆன் ஆன்லைன் ஃபிலிம் ரிவ்யூஸ், ஹைகோர்ட் ரெஃப்யூசஸ். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டீட்டெயில்டாக இந்த டைட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ் ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு ஹைகோர்ட்டில் போய் ஒரு ஒரு மனு மாதிரி போட்டிருக்காங்க. மனுவில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தமிழில் வெளியாகிற படங்களுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் வந்து அவங்க ஆன்லைன் ரிவ்யூஸ் வந்து கொடுக்கக்கூடாது. எந்த யூடியூப் சேனல்லையோ இன்ஸ்டாகிராம்லேயோ சோசியல் மீடியாவில் எதுவுமே அவங்க வந்து பதிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்காக ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு நாங்கள் வந்து அப்ரூவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. இதை நான் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டேன். இதுலேருந்து சில வேர்ட்ஸ்லாம் நமக்கு அடுத்திருக்கு, நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இதில் இப்போ நியூஸ் பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக இதுதான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட். அவங்க நியூஸ்லேருந்து நான் சில ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நான் பிரித்து எடுத்திருக்கேன். நம்ம அதுலேருந்து சில வேர்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபுல் நியூஸ் நான் எடுக்கலை, சும்மா ஷார்ட்டான ஒரு டேர்ம்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன், நம்ம லேர்னிங்காக மட்டுமே. ஸோ இதுலேருந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, petition alleges that many negative reviews comes from the third parties who have the intention to tarnish a film. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 லைன்ஸில் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மனுவில் வந்து அவங்க என்ன கோரிக்கை கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் வருது, இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்னால வந்துட்டு டோட்டலாகவே அந்த படத்தின் மேலே ஒரு களங்கம் ஏற்படுத்திடுறாங்கன்னு சொல்ல வராங்க. ஸோ அந்த களங்கம் அதுக்கான மீனிங் தான் அந்த செகண்ட் லைனில் உள்ள டார்னிஷ், அந்த இன்டென்ஷன் டு டார்னிஷ் அ ஃபிலிம் அப்படின்றத. டார்னிஷ்ன்றது ஒன்றும் இல்லை, களங்கம்னு சொல்லி மீனிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டார்னிஷ்ன்ற வேர்டுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா, இங்கே பாயிண்ட் நம்பர் 2ல் டு ஸ்பாயில் த குட் ஒப்பீனியன் பீப்புள் ஹாவ் சம்படி ஆர் சம்திங். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவரது அல்லது ஒன்றின் நட்பெயரை கெடு அல்லது களங்கப்படுத்து. இப்போது நம்ம வந்து ஒரு வேர்ட் பார்த்துருக்கோம், டார்னிஷ்ன்றதை பார்த்துருக்கோம். டார்னிஷ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, களங்கப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க. களங்கம் அப்படின்னா இப்போ ஒரு இன்டென்ஷனாக வந்துட்டு ஒரு ஃபிலிமை வந்து அவங்க டார்கெட் பண்ணி இது நல்லா இல்லைங்கிற மாதிரி வந்து சொல்லி அதை களங்கப்படுத்துகிறாங்க, அதோட வேல்யூஸ் வந்து குறைக்கிறாங்க. அதுக்கு மீனிங் தான் டார்னிஷ் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ கீழே வெர்ப் அண்ட் நவுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா வெர்ப் அண்ட் நவுன்னு சொல்லி நான் வந்து போட்டிருக்கேன் தனியாக. ஆக்சுவலாக இந்த 4 வேர்ட்ஸு கீழே அந்த அட்ஜெக்டிவ் 5th வேர்டு, அந்த நவுன் 6th வேர்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 6 வேர்டுமே நான் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டில் தான் எடுத்திருக்கேன். அந்த ஸ்டேட்மெண்ட்னா அந்த நியூஸில் தான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஒரு வேர்டு பார்த்தாச்சு, டார்னிஷ்ன்றதை பார்த்தாச்சு. செகண்ட் வேர்டுங்கிறது பார்த்தீங்கன்னா டிஃபேம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேம் இல்லை ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. ஃபேமஸ்னால் ஒரு பிரபலம்னு சொல்லுவாங்க. ஃபேமஸ் அதோட ஷார்ட்டில் சுருக்கிறது தான் ஃபேம். ஸோ அந்த ஃபேம்னா புகழ். அது ஆப்போசிட்டில் அப்படியே நீங்கள் டிஃபேம்னு சொன்னீங்க அப்படின்னா ஆப்போசிட், அந்த ஒரு புகழ்ச்சியை அதையுமே வந்து அதை வந்து அழித்து வேறு மாதிரி, அதாவது டிஃபேம்னா அவங்களுடைய புகழை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி செயல். ஸோ இப்போ நீங்கள் இங்கே அந்த ஸ்டேட்மெண்ட் நியூஸ் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, these third parties defame the producers, lead actors, directors and other technicians and சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஃபேம்ன்றது சொன்ன அந்த மாதிரி வந்து டிஃபேம்னா அவங்க புகழை வந்து கெடுக்கிறது தான் டிஃபேம்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா, ரிவ்யூங்கிற பேரில் இவங்க ரிவ்யூஸ் எல்லாத்தையும் கொடுத்து ப்ரொடியூசர்ஸ், அதில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ், டேரக்டர்ஸ், மியூசிக் டேரக்டர்ஸ் யாரெல்லாம் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்களோ எல்லார் பேரையும் வந்து ரிவ்யூங்கிற பேரில் வந்து அவங்க களங்கப்படுத்துகிறாங்க, இல்லை நாச விலை பண்ணுறாங்க. அதுதான் அதோட மீனிங். ஸோ நம்ம டிஃபேமை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். டிஃபேம் இங்கே அந்த மீனிங் பார்த்தீங்கன்னா, ஒருவரை பற்றி தவறாக பேசுதல் அல்லது அவரை பற்றி ஏதாவது தீங்கு செய்தல், அவதூறு பேசுதல், அந்த மாதிரி தான் மீனிங் கொடுத்துருக்காங்க டிஃபேம் அப்படின்னா. அதற்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறமா உள்ள இந்த லைன்ஸ் கிவ்ஸ் டெரகேட்ரி ரிவ்யூஸ். டெரகேட்ரினா ஒன்றும் இல்லை, அதுவுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு மீனிங் தான். டெரகேட்ரி அப்படின்னா அவதூறு பரப்புதல், அவங்கள பற்றி இழிவாக பேசி ரிவ்யூ கொடுக்கறது, வித்தவுட் எனி பேசிஸ்
which lead to the mental agony. அக்னின்ற வேர்டு பார்த்திங்க அப்படின்னா மனவேதனைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நவுன் வேர்டு, இது வந்து மனவேதனைன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே டெரகட்ரின்றது ஒன்றும் இல்லை, அதே தான் இழிவுபடுத்துதல் அந்த மாதிரி ஒரு மீனிங். ஸோ இப்போ இங்கே பார்த்த அந்த எல்லா வேர்ட்ஸுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரே மாதிரியான வேர்ட்ஸ் தான் அவங்க வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அந்த என்டையர் நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த இடத்துல எந்த வேர்டு வேணுமோ அந்த மாதிரி வந்து நியூஸில் வந்து எடிட்டர்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நியூஸ் வர்றப்பையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் ரீட் பண்ணுறப்பையும் மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வேர்டுமே நீங்கள் எடுத்து நீங்கள் டிஃப்ரெண்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வேர்டு டார்னிஷ் பார்த்தீங்கன்னா இங்கே டார்னிஷ்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டென்ஷன் டு டார்னிஷ் எ ஃபிலிம்னா அந்த என்டர் ஒரு படத்தையே நீங்கள் வந்து கலங்கப்படுத்துறது தான் டார்னிஷ் எ ஃபிலிம் சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் டிஃபேம் பார்த்தீங்கன்னா டிஃபேம்ன்றது புகழ், அந்த புகழை கெடுக்கிற மாதிரி செயல் பண்ணுறது தான் அது. புகழை டிஃபேம்னா புகழை கெடுக்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ், அதில் நடித்த நடிகர் எல்லாத்தையும் வந்து புகழை கெடுக்கிறாங்க. அப்போ யூஸ் பண்ணுற வேர்டு டிஃபேம். அப்போது நீங்கள் இந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு டிஃபேமுக்கு நான் வந்து சிமிலர்னு போட்டிருக்கேன்ல, டார்னிஷ் டெரகட்னு போட்டிருக்கேன்ல, கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான் அது. நீங்கள் அது எந்த இடத்துக்கு நீங்கள் எந்த வேர்டு யூஸ் பண்ணுன்றதை நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த ஒவ்வொரு வேர்டுக்குமே நீங்கள் கூகுளில் மீனிங் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலர்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம், இதெல்லாம் கிட்டத்தட்ட சேம் மீனிங்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் இதுக்கான மீனிங். இப்போது இன்னொரு பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த யூடியூப்பில் வந்துட்டு இப்போதைக்கு எந்த ரூல்ஸ் அந்த ரெகுலேஷன்ஸுமே இல்லாதனால என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க செல்ஃப் டிசிப்ளின் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி வீடியோஸ் போடுறப்போ என்ன நடக்குது அப்படின்னா அதில் உள்ள பிரபலங்களுடைய நற்பெயரை வந்து கெடுக்கிறாங்க. ஸோ இதில் எது என்ன சொல்கிறாங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின் விச் லீடிங் டு எனி ஒன், லீடிங் அப்படின்னா அதை வழிவகுப்புன்னு சொல்கிறாங்க. லீடிங் டு எனி ஒன் ஆர் எவ்ரி ஒன் கேன் மேக் பிளமிஷ் தேர் ரெப்புடேஷன் அண்ட் கிரியேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெப்புடேஷன்னா நற்பெயர், கிரியேஷன்னா படைப்பு. ஸோ அவங்க படைப்பை பிளமிஷ்னா அகைன் அதே தான், சேம் கிட்டத்தட்ட அதே மாதிரி வேர்ட்ஸ் தான். அதுதான் டிஃபேம் இல்லை அவதூறு பரப்புதல் அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வேர்டு பிளமிஷ். ஸோ பயாஸ்னு கூட ஒரு வேர்டு இருக்குது. பயாஸுங்கிறது ஒன்றும் இல்லை, இது வந்து ஒருதலை பட்சமாக இல்லை ஒருதலை சார்பாக அந்த மாதிரின்னு சொல்லி மீனிங் சொல்லுவாங்க பயாஸ் அப்படின்னா. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்தலாம். இப்போ டார்னிஷ்னு சொன்ன அந்த வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா சிமிலர் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குன்னு சொன்னல, பிளமிஷ், அதுக்கு டிஃபேம், அதுக்கு ஒரு சாம்பிள் மட்டும் நம்ம வந்து கூகுளில் பார்த்தலாம். ஸோ இங்கே டார்னிஷ்னு கூகுளில் பார்த்தீங்க அப்படின்னா டார்னிஷ்னு அந்த வேர்டுக்கு இங்கே சிமிலர்னு போட்டிருக்காங்களா, சிமிலர் ஆர் சினானிம்ஸ் சொல்லுவாங்க. சிமிலர் ஆர் சினானிம்ஸ்னால் ஒரே மாதிரியான வேர்ட்ஸ். ஸோ இடத்துக்கு தகுந்தப்ப நம்ம அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டார்னிஷ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேர்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. டார்னிஷும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு வேறு ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வேறு கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அங்கே நோட் பேடில் நான் கொடுத்துருந்த மாதிரி டிஃபேம்ங்கிற வேர்டுமே இருக்குது, புகழை கெடுக்கிறது, இல்லை பிளமிஷ்னால் களங்கம் விளைவிக்கிறது. ஸோ அதுவும் கொடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வேர்ட்ஸ் தான். இவ்வளோ தான் கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ. ஸோ நம்ம அந்த நோட் பேடில் போட்ட அந்த எல்லா ஸ்டேட்மெண்ட், அந்த நியூஸ் ப்ளஸ் அதுக்கான வேர்ப்ஸ் அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை தனியாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் தெரிவிக்கணுமோ இல்லை ஏதாவது குறைநிலைகள் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். இல்லை இது பெட்டராக இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு வேர்ட்ஸ் இவ்வளோ வேர்ட்ஸ் வேண்டாம், பார்க்க கஷ்டமாக இருக்குது, இல்லை வேர்ட்ஸ் சொல்லுங்கள், அந்த மாதிரி ஏதாவது எனிதிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுவோம். தேங்க்யூ.